பின்பு அவர் பன்னீர் வரையும் தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். இந்த நல்ல நாளிலும் இந்த செய்தியின் மூலியமாக உங்கள் ஒவ்வொருவரையும் பார்க்க ஆண்டவர் எனக்கு கொடுத்த நல்ல சிலாக்கியத்திற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் நல்லவர். உங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த செய்தியின் மூலியமாக நீர் என்னோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு கூட பேசுவார். ஒரு விஷய கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஜீசஸ், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரமா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கரம் விரித்து அழைக்கின்றார், கரம் விரித்து அழைக்கின்றார். நீ கண்ணீரோடு ஓடிவா, நீ கண்ணீரோடு ஓடிவா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஜீவனுள்ள தேவனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அருமையான நல்ல ஒரு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட அந்த பாடுகளை குறித்து ஆண்டவரே, நீர் எங்களை விட்டு பிரியக்கூடிய அந்த பிரிவினையை குறித்து நாங்கள் தியானிக்கிற வேளையிலே எங்களுடைய இருதயம் ஒவ்வொரு நாளும் கொழுந்து விட்டு எரிகிற ஒரு அனுபவத்தை தாரும். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை தேற்றியாட்டி உற்சாகப்படுத்தும். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தை நீர் திறந்தருளும். உம்முடைய வார்த்தை வசனங்களை கேட்கப்படாதபடிக்கு இருக்கிற எல்லா தடையான காரியங்களை நீர் அப்புறப்படுத்துவீராக. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நல்ல நாளிலும் இந்த லெந்து காலம் என்று சொல்லக்கூடிய இந்த நாட்களிலும் தேவனுடைய கல்வாரி சிலுவையினுடைய அந்த பாடுகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். ஒவ்வொருவரோடு கூட கடந்த நாட்கள் முழுவதும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் நமக்கு அநேக வார்த்தை வசனங்களை நம்ம மத்தியிலே பகிர்ந்து கொண்டார்கள். இந்த நாளிலும் லெந்து காலம் என்று சொன்னால் லெந்து இலை துளிர் விடுகிற காலம், துளிர் விடுகிற காலம், எழுந்து பிரகாசிப்பிக்கிற ஒரு காலம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த லெந்து காலம் என்பதை கத்தோலிக்க கிறிஸ்தவ மார்க்கத்தில் அழகாக சொல்வார்கள். தபசு காலம், தவம் இருந்து ஆண்டவரிடத்திலிருந்து ஏதாவது ஒரு அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நம்மை ஆண்டவரோடு கூட நெருங்கி பழகக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ஆனால் இது அநேகர் வந்தாலும் இதை தியானிக்க மாட்டார்கள். ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை வசனங்கள் நம்ம தியானிக்கிற வேளையில நம்மளுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு, பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம், அதிலே 22வது வசனம். அதில் சொல்லப்படுகிறது, அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கப்படைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான், எடுத்து போட முடியாது. ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போது சொன்னார் என்று சொன்னால், இந்த உலகத்திற்கு வந்து 33 வருஷம் வாழ்ந்தார். 3.5 வருஷம் அவரோடு இருக்கும்படியாக அவரோடு கூட இருந்து
அவருடைய பணியை செய்யும்படியாக ஒரு 12 சீசர்களை தெரிந்து கொண்டார். ஆனால் அந்த 12 சீசர்களுக்கும் ஆண்டவர் கூட இருந்து பரலோக ராஜ்யத்திற்குரிய காரியங்களை எல்லாவற்றையும் அவர்களுக்கு பிரசங்கித்து கொடுத்தார். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட தெய்வம் என்பதை தெள்ள தெளிவாக அவர்களுக்கு நிரூபித்து காண்பித்தார். ஆனால் இப்பொழுது இந்த உலகத்தில் வந்து அவர் எத்தனை அற்புதங்களை அதிசயங்களை செய்து கடைசியாக இந்த உலகத்தை விட்டு அவர் பிரியும் ஒரு நேரம் வந்தது. இந்த உலகத்தை தன்னுடைய சீசர்களை விட்டு பிரியக்கூடிய ஒரு நேரம் வந்தது. அப்பொழுதுதான் அவர் சொன்னார். அதற்கு முன்னால் 2 வசனங்களை நம்ம படித்து பார்த்தோம் என்று சொன்னால், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், ஆனால் உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னார். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கமடைகிறாள். பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினாலே அப்புறம் உபத்திரவத்தை நினையான் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைகிறீர்கள், ஆனால் மீண்டும் நான் வருவேன், நான் உங்களை பார்ப்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும் என்று சொன்னார். தேவனாகிய கர்த்தர் இந்த பூமிக்கு வந்து எந்த இடத்திலிருந்து வந்தாரோ அதே இடத்திற்கு, அந்த பிதாவாகிய தேவனிடத்திற்கு அவர் கடந்து செல்ல வேண்டிய நாள் வந்தது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரும் இந்த பூமியிலே இருந்து மண்ணினால் உருவாக்கப்பட்டவர்கள். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்திலே பார்த்தோம் என்று சொன்னால், அங்கே நாம் பூமியில் உள்ள மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்திலே தெளிவாக பார்க்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான் என்று பார்க்கிறோம். நாம் எல்லோரும் இந்த மண்ணினாலே தேவனுடைய கரத்தினாலே உருவாக்கப்பட்டவர். ஆனால் இந்த தேவனாகிய கர்த்தர் இவர் மண்ணிலிருந்து பூமியிலிருந்து உருவானவர் அல்ல, இவர் வானத்தில் இருந்து வந்த கர்த்தர். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 47வது வசனத்திலே பார்த்தோம் என்று சொன்னால், நீங்கள் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள், ஆனால் நானோ வானத்தில் இருந்து வந்த கர்த்தர். அவர் இந்த பூமியில் உண்டானவர் அல்ல, அவர் வானத்திலிருந்து மனிதர்களுக்கு மனித சாயலாகி இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். அதனால்தான் அவர் சொன்னார், கடைசி காலங்கள் வரும்போது கொஞ்ச காலம் அவர் சொன்னார். அதே யோவான் 16வது அதிகாரம் 16வது வசனத்திலே, நான் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள். இந்த பூமியில இப்பொழுது ஒரு முறை வந்தார். இந்த பூமியில நம்மளை போல ஒரு மனிதனாக ஜீவித்து 12 சீசர்களை தெரிந்து கொண்டு பரலோக ராஜ்யத்தை குறித்து தெள்ள தெளிவாக நிரூபித்து காட்டினார். எல்லோருக்கும் இந்த உலகத்தோடு நம்மளுடைய வாழ்க்கை முடிந்து போறதல்ல, நமக்கு மேலான ஒரு இடம் உண்டு. அந்த இடத்திற்கு தான் ஆண்டவர் சொன்னார், நான் போகிறேன், நான் போவது உங்களுக்கு நல்லது. அதே யோவான் 16வது அதிகாரம் அதிலே 7வது வசனத்திலே பார்த்தோம் என்று சொன்னால், அவங்க போகும்போது எல்லாருடைய இருதயம் கலங்கி போயிட்டு இருக்கிறது. ஆனால் இயேசு சொன்னார், 7வது வசனம், நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்திலே வரார். நான் போவேனே ஆகில் அந்த தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியை தேற்றரவாளனை நான் அனுப்புவேன். இவர் போய் அங்க பிதாவினிடத்தில் இருந்து அந்த பரிசுத்த ஆவியை தேற்றரவாளனை அனுப்புகிறேன் என்று சொன்னார். அவர் வந்து சகல பாவத்தையும் இந்த உலகத்தில் உள்ள நீதி நியாய தீர்ப்புகளை குறித்து கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லி சொன்னார். அவர் இந்த உலகத்தில் வந்தார். அதனாலதான் அவர் சொன்னார், நான் போவது உங்களுக்கு நலமாக இருக்கும், நான் போறது பிரயோஜனமாக இருக்கும், நான் போய் பரிசுத்த ஆவியை தேற்றரவாளனாகிய அந்த தேற்றரவாளனை அனுப்புவேன் அப்படின்னு சொன்னார். அதே போன்று அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அதே யோவான் 14வது அதிகாரத்திலே 1 வசனத்திலே சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்திலே விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு வாசஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தப்படுத்த போகிறேன்.
நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன். நான் ஆயத்தப்படுத்தின பின்பு மீண்டும் இந்த பூமிக்கு வருவேன். நான் வருவேன். அதே யோவான் 14வது அதிகாரம் 18வது வசனத்திலே பார்த்தோம் என்று சொன்னால், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் மறுபடியும் வருவேன் என்று சொல்லி இருக்கிறான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களால் விடேன், மறுபடியும் வருவேன், இந்த பூமிக்கு வருவேன். ஒரு நாள் இந்த பூமியில வந்து நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன். ஆயத்தப்படுத்தின பின்பு மீண்டும் இந்த பூமிக்கு வருவேன். நான் வருவேன். நான் வந்து நான் எங்க இருக்கிறானோ அங்க உங்களையும் என்னோடு கூட வைத்துக் கொள்வேன் என்று சொன்னார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, அவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும்போது இந்த உலகத்தில் நம்ம பார்க்கலாம், சில நேரங்கள்ல நம்ம வெளிநாடுகளுக்கெல்லாம் போகும்போது, இல்ல வெளி மாநிலங்களுக்கு நம்மளுடைய பிள்ளைகள்லாம் வேலைக்கு போகும்போது, அந்த பிள்ளைகள் இப்போ பரவாயில்ல, இப்ப எங்க போனாலும் அமெரிக்கா லண்டன்லாம் பார்த்தாலும் நம்ம செல்போன்ல அங்க வச்சு எப்படிமா இருக்கிறே, நல்லா இருக்கிறியா அப்படின்னு சொல்லி செல்போன்லாம் வச்சு முகமா பார்க்கிறோம். ஆனா நாங்களாம் சின்ன வயசா இருக்கும் பொழுது எங்க இருந்து பம்பாய்க்கு போகணும் அப்படின்னாலும் கூட 3 நாள் ஆகும். அங்க இருந்து வர்றதுக்கு 3 நாள் ஆகும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள்ல எங்க இருந்து பம்பாய் எங்கேயாவது நம்ம பிள்ளைகள் அக்கா நம்ம உடன்பிறப்புகள் யாராவது போகும்போது ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து ஏற்றி விட வருவோம். வரும் பொழுது எல்லாரும் இணைச்சுவா போகும்போது அவங்கள பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் ஏற்றி விட்டு அவங்கள டாட்டா காமிச்சிக்கிட்டே இருக்கும்போது கண்களில் தாரையா கண்ணீர் வரும். இனிமே என்னைக்கு வரப்போறா, மீண்டும் எப்போ வருவா, எப்போ பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஏக்கத்தோடு கூட காணப்படுவான். ஒரு முறை நான் சிங்கப்பூரில் வந்தால வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ சிங்கப்பூரில் கேப்பல் ஷிப்யார்டு என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல பெரிய கம்பெனி, சிங்கப்பூர்ல பெரிய கம்பெனி கேப்பல் ஷிப்யார்டு, அங்கே பணி செய்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் 6 வருஷம் அதே கம்பெனியில் பணி செய்தேன். மீண்டும் அங்கே பிஆர் வாங்கியிருக்கலாம் வேண்டான்ட்டு வந்தேன். ஆனால் எங்களுக்கு ஒரு நாள் செட்டில்மெண்ட் ஆகி எங்களுடைய அக்ரிமெண்ட் முடிஞ்சு இத்தனாம் தேதி அன்னைக்கு எங்களுக்கு இத்தனை மணிக்கு ஃப்ளைட்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் பொழுது, என்னோடு கூட வேலை செய்த ஸ்ரீலங்காக்காரங்க வேலை செய்வாங்க, பங்களாதேஷ்காரங்க வேலை செய்வாங்க, அதே மாதிரி பிலிப்பைன்ஸ் ஏராளம் வேலை செய்வாங்க, இப்படி மராட்டிக்காரங்க, மலாய்க்காரங்க, சைனீஸ்லாம் வேலை பார்ப்பாங்க. ஆனால் ஒரு முறை என்னோடு என்னுடைய கேங்கில் உள்ள ஒரு பிலிப்பைன்ஸ் ஒரு சைனீஸ் 2 பேரும் அம்மால ரொம்ப பாசமா இருப்பான், ரொம்ப பாசமா ஹாப்பியா இருப்பாங்க. ஆனா அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நாங்கள் இத்தனை மணிக்கு ஈவினிங் நாங்க ஃபிளைட் ஊருக்கு போறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்க என்னுடைய ஃப்ரெண்டுகள்லாம் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கான். அப்ப சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொல்லி இருக்கிறார், அது ஒரு பிலிப்பைன்ஸ், ஹே டுடே யுவர் ஃப்ரெண்ட் இமானுவேல் கோ பேக் டு இந்தியா யூ நோ அப்படின்னு இருக்கான். இப்படி சொன்ன உடனே அங்கே அப்படியே சாப்பாடை வச்சுட்டு நேரம் வந்தான், பஞ்சு கார்டு அடிச்சுட்டு சட்டை போட்டு வந்துட்டான். வெளியில வரான். உடனே அந்த சின்ன, ஏய் வேர் ஆர் யூ கோயிங் அப்படிங்கிறான். நோ நோ மை ஹார்ட் இஸ் நோ குட், மை ஃப்ரெண்ட் இமானுவேல் கோ பேக் டு இந்தியா when I will meet you again அப்படின்னு சொல்லி அவன் இருந்தே கலக்கத்தோடு கூட பஞ்சு கடிச்சு வந்துட்டான். உடனே அந்த சீனனும் நேரம் பஞ்சு கடிச்சு 2 பேரும் வந்துட்டான். கடைசி ஈவினிங் நாங்கள் ஏர்போர்ட்ல வரா 2 பேரும் கண்கலக்கி நின்று I will meet you again my Emmanuel அப்படின்னு சொல்லி அவன் வந்து அப்படியே தட்டி பிடிக்கிறான். கண்களை தாரையா கண்ணீர் வடியுது. ஒரு டார்ச் லைட் ஒன்று திஸ் இஸ் மை ஹார்ட் பிரசன்டேஷன் டேக் யூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அப்பதான் அவனுக்கு நாங்கள் எங்கே சந்திக்க போறோம், அப்பதான் என்னுடைய பைபிளில் என்னுடைய பேக்கில் ஒரு பைபிள் வச்சிருந்தேன், இங்கிலீஷ் பைபிள், அதை தூக்கி அவன் கையில் கொடுத்தேன். நீ இந்த பைபிளை படி, யூ ரீட் திஸ் பைபிள், இதில் வந்தாலும் ஒரே ஒரு இடத்துல நம்ம வந்து சந்திக்கலாம். எல்லாரும் இந்த உலகத்தோட முடிஞ்சு போறதால நமக்கு ஒரு எட்டர்னல் லைஃப் உண்டு, அந்த நித்திய நேச காலமா வாழக்கூடிய ஒரு இடம் உண்டு. இந்த வேதத்தை படி நான் அவன் கையில் கொடுத்தேன். அவன் கொடுத்த உடனே அந்த பைபிளை உடனே தேங்க்யூ மேனுவல் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டான். அவன் ஒரு ஆர்சி கிறிஸ்தவர், ஆனாலும் அதை வாங்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ் ஆனாலும் தட்டி கொடுத்து அப்படியே இது பண்றான். அந்த பிரிவினை வரும்போது எவ்வளவு ஒரு வேதனையோடு கூட காணப்படுவோம், இதயத்தில் எவ்வளவு ஒரு ஏக்கத்தோடு கூட காணப்படுவோம். ஆனால் சீசர்களை மத்தியிலே இருந்து அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை அதிசயங்களை செய்து அவங்க கூடயே உட்கார்ந்து ஏசப்பா கூட உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இன்னைக்கு ஏசுனா போறேன், நான் எங்க இருந்து வந்தேன் அங்க போறேன், பிதாவின் இடத்துல போறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த சீசர்களுடைய இது எவ்வளவு கலக்கி இருக்கும். ஆனால் நான் மீண்டும் வருவேன், நான் உங்களை பார்ப்பேன், அப்பொழுது உங்கள் இதயம் சந்தோஷப்படும், அந்த சந்தோஷத்தை ஒருவன் உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான் அப்படின்னார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருமுறை தேவனாகிய கர்த்தர் இந்த பூமிக்கு வந்தார், நமக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். மீண்டும் அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக தேவனாகிய கர்த்தர் எல்லோருக்கும் முன்பதாக உயிர் தொழுவேன் என்று சொல்லி அவருடைய மரணத்தை குறித்து 3 முறை
மத்தேயு 20வது அதிகாரம் 17, 18, லூக்கா 18வது அதிகாரம் 31, 32, 34 வரைக்கும், மார்க் 10வது அதிகாரத்தில் 32 இருந்து 34 வரைக்கும் படிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் இந்த பூமியில இருக்கும் பொழுதே அவர் தெளிவாக சொன்னார். 3 முறை தன்னுடைய மரணத்தை குறித்து அவர் வெளிப்படுத்தி காண்பித்தார். ஆனால் சீசர்களுக்கு அப்ப புரிந்து கொள்ள முடியல. ஆனால் அவர் மரணம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும் போதுதான் பேதுரு என்று சொல்லக்கூடிய அருமையான மகன் அவர் சொல்லுகிறார், நான் சாவிலும் நான் வாழ்விலும் உண்மை தவிர வேற எங்கே போக மாட்டேன், நான் உண்மை கூட இருப்பேன், நான் உண்மை மறுதளிக்க மாட்டேன், உண்மை கூட தான் இருப்பேன் அப்படின்னார். அப்பதான் ஆண்டவர் சொன்னார், பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுவதற்கு முன்பதாக நீ என்னை 3 தடவை மறுதளிப்பாய், நீ 3 தடவை மறுதளிப்பாய்ங்கிற போது அவனுக்கு அந்த நேரங்களில் இல்ல, சாவிலும் காவலிலும் நான் உண்மை விட்டு பிரிய மாட்டேன், நான் மறுதளிக்க மாட்டேன் அப்படிங்கிறார். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தேவன் சொன்னது மாதிரியே கடைசியில் அவர் வழக்கத்தின்படி ஒரே இடத்துல வழக்கமாகவே ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவார். ஒலிமலை எனப்பட்ட ஒரு மலையில லூக்கா 22:39 பார்க்கலாம். வழக்கமாகவே ஒரு இடத்துல போய் ஜெபம் பண்ணுவார். இது 12 சீசர்களுக்கு நல்லா தெரியும், 12 சீசர்களுக்கு நல்லா தெரியும். அதே லூக்கா 21வது அதிகாரத்தில் கடைசியில 37வது வசனத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், இயேசுவானவர் இந்த பூமியில் இருக்கும்போது ராம் முழுவதும் ஒலிமலை என்னப்பட்ட மலையில போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவாராம். ஆனா பகல் முழுவதும் தேவாலயங்களிலோ கிராமங்களிலோ பட்டணங்களிலும் சுற்றி திரிந்து பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர்களுக்கு பிரசங்கித்து வருவார். ஆனா இப்படிப்பட்ட போது வழக்கத்தின்படி அந்த ஒலிமலை என்னப்பட்ட அந்த மலையில போய் உட்கார்ந்து ஜெபம் பண்றார். ஆனா ஒரு நாள் அவர் கூட இருந்த 12 சீடர்களை ஆண்டவர் சொன்னார், என் மரணம் எப்படிதான் இருக்கும், என்ன கண்ணை கட்டுவா, என்ன காரி துப்புவா, என்ன கோளால அடிப்பா, என்ன பரிதபிக்கை, நான் மிக பரிதாபத்தோடு காலப்படும் போது நீங்களாம் என்னை விட்டு போயிருவீங்க அப்படிங்கும் போது பேதுரு, நான் மறுதளிக்க மாட்டேன், நான் சாத்தாலும் உம்மோடு கூட சாவேன் அப்படிங்கிறார். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் கூட இருந்த அருமையான யூதாஸ் காரியத் என்று சொல்லக்கூடிய ஒரு மகன் இயேசு கிறிஸ்துவை 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்தாங்க. ஆண்டவர் கூட இருந்து நல்லா சாப்பிட்டு அவர் செய்த அற்புதங்களை அதிசயங்களை கண்டு எத்தனை அற்புதங்களை செய்து அவர்களுக்கு மத்தியில கடைசியில பாத்தீங்கன்னா இவன் புத்தி, இவன் எண்ணங்கள் எப்போதும் பணம் பணம் பணம். இவன் தான் முதல்ல பொருளாளராக இருந்தார், கேஷியர். அப்ப இவர் தான் பொருளாளர் இருந்தவுடனே அந்த பணம் மேலே ஆசை வச்சு கடைசியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்க வழக்கமாக போவாருங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும், எந்த இடத்துல போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவாரு நல்லா தெரியும். ஆனா அதே மாதிரி கடைசியில போய் அந்த ஒரு நாள் அவங்களுடைய சீசர்களுக்கு மத்தியில அவன் என்ன செய்றான் அப்படின்னாக்கு, நான் அவரை காட்டி கொடுக்கிறேன், எனக்கு என்ன தருவீங்க என்று வந்தான். ஐயா பணம் எல்லாத்தையும் கண்ணை மறைச்சிட்டு, பாசத்தை கண்ணை மறைச்சிட்டு, அன்பை மறைச்சிட்டு பணம். இன்னைக்கு அநேக மனிதர்களுடைய பாத்தீங்கன்னா பணம் கொடுத்தா எதையும் விலைக்கு வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆகி போகுது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, 30 வெள்ளிக்காசுக்காக இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த நீங்க லூக்கா 22வது அதிகாரம் அங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னாக்க அவர் வழக்கத்தின்படி 39வது வசனத்துல, பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படி ஒலிவமலைக்கு போனார், அவருடைய சீடரும் அவரோடு கூட போனார்கள். ஆனா அங்க போய் உட்கார்ந்து அவங்க ஜெபம் பண்றாங்க. அவர் வழக்கத்தின்படி ஆண்டவர் ஒரு நாள் வாங்க அப்படின்னு சொல்லி பேதுரு அவரெல்லாம் அழைச்சு கொண்டு போறாரு. கொண்டு போய் நீங்க இங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண வைக்கிறார். கடைசியா அந்த இடத்துல உட்கார்ந்து அந்த கெச்சமனை தோட்டத்தில் உட்கார்ந்து எல்லாம் ஜெபம் பண்ணும்போது அங்க வருவேன் யூதாஸ் காரியத், நான் வருவேன், அந்த இடத்துக்கு போய் யாரும் முத்தம் கொடுக்கிறனோ அவர் தானே அவரை பிடிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி வல்லக இங்க சைகை காட்டி நேரம் வரோம். இன்னைக்கு இதே மாதிரி இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க பணத்துக்காக? எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, பணம் பாதாளம் வரைக்கும் போயிடும், பணம் பாதாளத்துக்கு கொண்டு போயிடும். ஆனா பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பணம் உதவாது. ஆனா அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அங்க இருந்து வந்த அந்த செத்தமணி தோட்டத்துல சீத்தர்கள்லாம் ஒரு பக்கத்துல இருக்கிறாங்க. அந்த தோட்டத்துல உட்காந்து இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்றான். நீங்க மத்தேயு 26வது அதிகாரத்திலையும் உட்காந்து படிச்சு பாருங்க, மார்க் 15வது அதிகாரத்தில் உட்காந்து படிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட இடங்களை படிக்கும்போது இயேசு கிறிஸ்து அந்த கச்சமணி தோட்டத்தில் சீசர்களை கொஞ்சம் தள்ளி நிற்க வச்சுட்டு அவர் போய் முகங்கொப்பர விழுந்து ஜெபம் பண்றார். பிதாவே,
இந்த பாத்திரம் உமக்கு சித்தமான என்னை விட்டு அகட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி முகப்புறம் விழுந்து ஜெபம் பண்ணும்போது அவருடைய ரத்தத்தின் ரத்தம் வந்தல, ரத்தத்தின் துளி, அவருடைய வேர்வை ரத்தத்தின் துளியாக தரையில் விழுந்துதான். எவ்வளவு ஊக்கத்தோடு கூட ஜெபம் பண்ணியிருப்பார். ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்கு மத்தியில கடைசியில வந்து சீசர்களை பார்த்து சொன்னா, எப்பா மனுஷகுமாரன் ஒப்பு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துட்டேன்னு சொல்லும் போது எல்லாரும் எந்திரிக்கிறாங்க. 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? ஆவிய உற்சாகமானதுதான், ஆனா மாமிசகமா பலவீனது. உங்கள்கிட்ட பலவீனப்பட்டு கிடக்கிறீங்களே, 1 மணி நேரமா ஒரு விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு வாரார். கரெக்டா கிட்ட வரும்போது யூதாஸ் காரியத்துக்கு வந்து அவரை முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்து அவரை கைதியா கொண்டு போறார். ஐயா கொண்டு போகும் பொழுது பேதுரு பின்னாடியே ஓடுறான். எல்லாரும் மந்தைகள் சிதறடிக்கப்பட்டுச்சு, எல்லாம் ஓடிட்டான். ஆனா பேதுரு மட்டும் இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடியே ஓடுறான், ஓடி ஓடி போறான். அங்க போய் கடைசியில அந்த அரண்மனையில கொண்டு போய் என்ன செய்றாரு, அவரை பிடித்தவர்கள் பிரதான ஆசாரியனாக வீட்டில் கொண்டு போய் லூக்கா 22வது அதிகாரம் 54 இருந்து படிச்சு பார்த்தீங்க அப்படின்னாக்க அவர் அழகா சொல்றார். அவர்கள் அவரை பிடித்த பின்பு ஆசாரியனுடைய வீட்டிலே கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின்சென்றான். அவர்கள் முத்தத்திலே நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்திருந்த போது பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையிலே உட்கார்ந்திருக்கிற கண்டு அவனை உற்று பார்த்து இவனும் அவனோடு இருந்தான் என்றான். அதற்கு அவன், ஸ்திரியே அவனை அறியேன், யாரு தெரியாது. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்லியிருந்தான், நீ இப்படி வந்தால என்ன வந்தால சாவிலும் காவலில் என்னை பின்பற்ற மாட்டப்பா, என்னை மறுதளிப்பா அப்படின்னார். முதல் முறை ஒருவர் பார்க்கிறார். அதே போன்று ஏறக்குறைய 59வது வசனம், ஏறக்குறைய 1 மணி நேரத்திற்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயன் தான் என்று சாதித்தான். அதற்கு பேதுரு, மனுஷரே நீ சொல்லுகிறதை அறியேன் என்றார். அவன் இப்படி சொல்ல உடனே சேவல் கோயிற்று. ஆனா அதே நீங்க மத்தேயுல பார்த்தீங்க அப்படின்னாக்க இல்லை என்று சொல்லி சபிக்கவும் சத்தியப்படவும் தொடங்கிட்டான்னு போட்டிருக்கோம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு நேரங்கள்ல இல்லை என்று சொல்லும் போது சேவல் கூவுது. கரெக்டா இயேசு கிறிஸ்து சொன்னது போல இன்றைக்கு 3 முறை என்னை மறுதளிக்கும் போது சேவல் கூவும், அதற்குள்ளதாக நீ என்னை 3 முறை மறுதளிப்பானாய். மறுதளிக்கும் போது கரெக்டா சேவல் கூவுது. உடனே அது நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்க சேவல் கூவிட்டான். அப்பொழுது கர்த்தர் அவன் சபிக்கவும் சத்தியம் பண்ண தொடங்கின உடனே தேவனாகிய கர்த்தர் அரண்மனையில் அவருக்கு அவரோடு கூட நிற்கிறாங்க, கைதியா நிற்கிறார். உடனே அவரை பார்த்த உடனே என்ன செய்றாரு அப்படின்னாக்க அப்படியே இயேசு அப்படி அவனை திரும்பி பார்த்தாராம், திரும்பி பார்த்தார். ஆனா இயேசுவுக்கு கடைசியில கைதியா பிடிச்சுக்கிட்டு வரும்போது அவனை கொட்டுறாங்க, அடிக்கிறாங்க, காரி துப்புறான். அவர் முன்னாடி முழங்கால் படிக்கிட்டு உன்னை அடிச்சவன் யாரு சொல்ல பாப்பா அப்படிங்கிறான். எனக்கு ஆண்டவருக்கு தெரியாதா உன்னை அடிச்சவன் யாருன்னு? முழங்கால் படிக்கிட்டு அவரை பரியாசம் பண்றான். இதெல்லாம் செய்தவரே பேதுரு, ஆண்டவரே அவர் அறியல அப்படின்ட்டான், மறுதளிக்கிறான். கடைசியில இயேசு கர்த்தராகிய தேவன் அப்படி திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தாரா. ஐயா அப்படி பார்க்கிறார். எப்படி இருந்திருக்கு அவருடைய பார்வை? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நான் சொன்னது மாதிரி என்ன 3 முறை மறுதளிப்பா அப்படின்னு மறுதளிச்ச உடனே அப்படியே பார்க்கிறா பேதுரு அப்படின்னு சொல்லி இதயத்தில் நினைச்சிருப்பாரு. என் பிள்ளை எவ்வளவு தூரத்துக்கு என்ன வந்தால காவலிலும் சாவில் கூட வருவேன்னு சொல்றவன் இன்னைக்கு வந்தால எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லி மறுதளிக்கவும் சபிக்கவும் சத்தியம் பண்ண தொடங்கிட்டானேன்னு சொல்லி தேவனாகிய கர்த்தர் அவட அப்படியே பார்த்தத பார்வை எப்படி இருக்கும்? இன்னைக்கு சில மனுஷனை பார்க்கும் போதே திருட்டு மொழி, உன் மொழியை பார்த்தாலே தெரியலம்மா. சில மனுஷன் பார்க்கிற பார்வையிலே குடிகாரப்பா இவன் மொழியே தெரியுது அப்படிமா. சிலவன் பார்த்தீங்க அப்படின்னாக்கே ஆரம்ப காலத்தில் அங்கங்க போய் அங்கங்க நின்று பஸ் ஸ்டாண்டில் நின்று முழிக்கிற மொழியே தெரியும், இவன் ஏன் முழிக்கிறான்னு சொல்லி. ஆனா இயேசுவின் பார்வை எப்படி இருக்கும்? எங்க அந்த பார்வை அப்படி பார்த்தாருங்க. பேதுருவனைக்கு பார்க்கிறார். பேதுருவே அப்படி அப்படி அவன் மறுதளிக்கவே அவனை பார்க்கிறான். பார்த்த பார்வையில வெளியே வந்து நின்று மனங்கசந்த அழுதான்.
எங்க மனம் கசந்த அழுதான். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அன்பு அந்த இருதயத்துக்குள்ள மனம் கசந்து அழுதாங்க. கடைசியில இயேசுவை பிடிச்சு கொண்டு போய் அவரை கோலால் அடிச்சு அவரை காரி துப்பி அவரை பரியாசம் பண்ணி, அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அதுல 64வது வசனத்துல இருந்து இதே மாதிரி பாத்தீங்கன்னா மார்க்கு 15வது அதிகாரத்துல படிச்சு பார்க்கலாம், மத்தேயு 26ல படிச்சு பார்க்கலாம். அந்த கடைசி காரியங்கள்ல பாத்தீங்கன்னா அவருடைய கண்களை கட்டினா, இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவர் கண்களை கட்டி இப்ப என்ன செய்யறான் அப்படின்னாக்க, அவருடைய கண்களை கட்டி முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார் சொல் பாப்பு. எப்படிப்பட்ட பாவிகள், துரோகிகள். அகில அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவன் மனிதர்களை எல்லாம் ரட்சித்து பரலோக ராஜ்யம் கொண்டு போய் சேர்க்கும்படியாக வந்த தெய்வத்தை காரி துப்பி முகத்தில் அடிச்சு, உன்னை அடிச்சவன் யார் சொல்ல பாப்பா அப்படிங்கிறான். எந்த அளவுக்கு இருந்திருக்கும் இதெல்லாம் பார்த்த உடனே சீசர்கள் ஓடிட்டாங்க. ஆண்டவர் சொல்ல, பச்சை மரத்துக்கு எப்படி என்றால் பட்ட மரத்துக்கு எப்படி, தேவனாகிய கர்த்தருக்கு அப்படின்னா இன்னைக்கு நமக்கு எப்படி இருக்கும், எப்படி இருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்துவை கடைசியா பாத்தீங்க அப்படின்னாக்க அந்த சூழ்நிலையில ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கு பிடிக்கப்பட்டார கடைசியில கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டாரு. அவர் தூக்கிட்டு இருக்கார், எல்லாரும் ஓடிச்சோம், ஒருவன் இல்லை. கடைசியில அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணி ஒரு பாறைகளை புரட்டி வச்சிட்டாங்க அந்த கல்லறையில. யோசேப்பு வாங்கின கல்லறையில ஒரு கல்லறையில புது கல்லறை, யாரும் அடக்கப்படாத கல்லறையில கொண்டு போய் வச்சிட்டாங்க. மறுநாளே பேதுரு வாழையை தூக்கி போட்டுட்டு, எங்க போறீங்க, எங்க போற, மீன் பிடிக்க போறேன், எங்க போறீங்க, மீன் பிடிக்க போறேன். மறுநாளிலே பாத்தீங்க அப்படின்னாக்க அதிகாலையில இவரை கொண்டு இயேசு அடக்க முடியாது, எல்லாத்தையும் மறக்காடுங்க, எல்லாம் மறந்தாச்சு, எல்லாம் மறந்தாச்சு. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னாக்க எத்தனையோ பேர் பாச பற்றுதலாக்கி இருப்பாங்க, உடன்பிறப்புகள், பிள்ளைகள், நண்பர்கள். நேற்று வரை நல்லா இருந்திருப்பான், இன்னைக்கு ஒரு தலையை போட்டிருப்பான். ஆனா மறுநாளே நம்ம அவங்கள மறந்துடுவோம். இன்னைக்கு எத்தனை பேர் நம்மளுடைய உடன்பிறப்புகள், நம்மளுடைய பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் எத்தனை பேர் நம்மளை விட்டு போயிட்டாங்க. ஆனா இப்ப எல்லாரும் நம்ம நினைச்சு பார்த்துட்டு இருக்கோமா? இல்லை. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி எல்லாம் 16 விசேஷம்னு வைப்பாங்க, இன்னைக்கு 16 விசேஷம் கிடையாது. இன்னைக்கு இறந்த உடனே மறுநாளை 2ஆம் நாள் 3ஆம் நாள் உடனே சேர்த்துட்டு 3 நாள் ஆயிட்டு ஓகே ஏதாவது ஒரு விருந்து பண்ணி அதை அப்படியே அவன் வேலைக்கு ஓடிடுறோம். ஆனா அந்த நேரங்களில் எப்படி இருந்திருக்கும்? ஆனா இயேசு கிறிஸ்து அப்படிதான். அவர் அடக்கம் பண்ணோடனே மறுநாள் நான் மீன் பிடிக்க போறேன். நீங்க யோவான் 21வது அதிகாரத்துல கடைசி வசனத்துல இருந்து அதுல இருந்து படிச்சு பார்த்தீங்க அப்படின்னாக்க, சீமோன் பேதுரு இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும், அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா 20வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உடனே இவனு தோல் ஒரு வலையை தூக்கி போட்டுட்டு சீமோன் பேதுரு மற்றவர்களை அதே அதிகாரத்தில் தான் அந்த 21வது அதிகாரத்தில் 3வது வசனத்திலிருந்து படிங்க. 2வது வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா, சீமோன் பேதுருவும் திதிமும் எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் ஜெபதேவியின் குமாரனாகிய அவருடைய சீசரில் வேறு 2 பேரும் கூடி இருக்கும்போது சீமோன் பேதுரு என்ன செய்றாரு? மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றார். எங்க அடக்கப்படி சீமோன் பேதுரு இதுவரைக்கும் நான் மறுதளிக்க மாட்டேன், நான் சாவியிலும் வாழ்விலும் உம்மை விட்டு பின்தர மாட்டேன், உம்மை கூட தான் வருவேன்னு சொன்னவ மறுதளிச்சது மட்டுமல்ல, இயேசுவை கொண்டு போய் அடக்க முடியாச்சு, அவர் நம்மளை விட்டு போயிட்டாரு. இனி எப்படி, இனி மறுபடி அவ்வளவுதான், மீண்டும் வருவேன்டாரு, இன்னைக்கு வர போறாரு. அதோட தூக்கி மறுநாள் தோல்ல வலைய போட்டு மீன் பிடிக்க போறான். தான் சீசர்களையும் வரீங்களா மீன் பிடிக்க போமா அப்படி மீன் பிடிக்க கூட்டு போயிட்டான். ஆனா மீன் பிடிக்க போயிட்டு அந்த அதிகாரத்தை 21வது அதிகாரத்தை நீங்க வீட்டில் உட்காந்து படிச்சு பாருங்க, அப்படியே உட்காந்து படிச்சு பாருங்க. அவர்கள் அந்தபடியே எல்லாரும் முடிஞ்சது. கடைசியில பாத்தீங்க அப்படின்னாக்க நாமளும் மீன் பிடிச்சாங்க, மீன் பிடிச்சு ஒண்ணு கிடைக்கல. ஆனா 4வது வசனத்துல விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார், அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படகில் வலது புறமாக வலையை போடுங்கள் என்றார். வலது புறமா வலையை போடுங்கள் சொன்ன உடனே
இவங்க என்ன செஞ்சாங்க? இயேசுவின் அறியல, ஏதோ ஒரு மனுஷர் சொல்றாருன்னு சொல்லி வலது பக்கம் போட்டாங்க, இழுத்தாங்க. இழுக்க முடியாதபடிக்கு அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினாலே அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன் பேதுருவை பார்த்து, இயேசுவுக்கு அன்பாயிருந்த யோவான் பேதுருவை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, ஏய் அவர் கர்த்தர், அவர் இயேசு அப்படின்னார். சொன்ன மாத்திரத்துல பேதுரு வஸ்திரம் இல்லாம தண்ணிக்குள்ள குளிச்சு ஆண்டவரை நோக்கி வாரா. கடைசி அவங்க அந்த வலையை பிடிச்சு இழுத்து கொண்டாராங்க. அதுல இயேசு கிறிஸ்து கரையில உட்கார்ந்து அவர்களுக்கு அங்க என்ன செய்யறாரு? ஆகாரம் மீன்கள்லாம் சுட்டு வச்சிருக்கார், பொறிச்சு வச்சிருக்கிறார். ஆனா இன்னைக்கு பேதுரு என்ன செய்யறாரு அப்படின்னாக்க, அவங்களை பார்த்து சொன்னாங்க, எத்தனை மீன்? 153 மீன், பெரிய மீனா. அந்த மீன்கள்ல கொஞ்சம் கொண்டு வாங்கினார். கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுத்து எல்லாரும் சாப்பிடுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு பரிமாறினார். மீண்டும் அதே இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு தன்னுடைய சீடர்களுக்கெல்லாம் வெளிப்பட்டார். இன்னும் அநேக ஸ்திரீகளுக்கு இது அவர்களுக்கு வெளிப்படுத்தின உயிர் தெழுந்த பிறகு முதலில் மகதலேனா மரியாள், இரண்டாவது எம்மாவூர் சீடர்களுக்கு வெளிப்பட்டார். மூணாவது இவர்களுக்கு மத்தியில அந்த கடல் ஓரத்துல அவர்களுக்கு வெளிப்பட்ட இயேசு. கடைசியா பாத்தீங்க அப்படின்னாக்க யோவானை பத்தி சொல்றார். யோவானே வா, நான் உன்னில் அன்பா இருக்கிறேன், நீ என்னில் அன்பா இருக்கிறாயா? அவர் கேட்கிறார், ஆண்டவரே நான் உண்மையில் அன்பா இருக்கிறேன் என்பதை நீர் அறிவி. மீண்டும் கேட்கிறார், யோவானே நான் உன்னில் அன்பா இருக்கிறது போல நீ என்னில் அன்பா இருக்கிறாயா? அவர் சொல்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவரின் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 17வது வசனத்தில் 3ஆம் முறை அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினால் பேதுருவும் அறியாதிருக்கிறீர். பேதுரு, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிவீரே என்றான். அப்படியே அந்நாடுகளை மேய் என்றான். அதற்கு பிறகு எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் இந்த உலகத்தில் எத்தனை பேர்களுக்கு தரிசனமானார், எத்தனை பேர்கள் தன்னை உயிர் உள்ளவர் மரித்து உயிர் தெழுந்த ஆண்டவர் என்பதை தெளிவாக படுத்தினார். கடைசியில் அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 9வது வசனத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே எல்லா சீசர்களும் இருக்கிறாங்க. இன்னும் மற்ற எத்தனை ஸ்திரீகள் இருக்காங்க. சீடர்களுக்கு மத்தியில ஆண்டவர் இந்த உலகத்தில் சொன்ன மாதிரியே அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக அப்படியே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறார். அதற்கு முன்பதாக இந்த உலகத்தில் இருக்கும்போது ஒரு நாள் எல்லா சீசர்களுக்கு ஆண்டவர் முதல் தரிசனமானார். மகதலேனா மரியாள் என்ற மரியாளுக்கு முதலில் தரிசனமானார். எம்மாவூர் சீசர்களுக்கு தரிசனமானார். மற்றும் பேதுரு, யோவான் இவர்களுக்கு தரிசனமானார். தரிசனமான பிறகு ஒரு முறை யோவான் தோமையார் மட்டும் இல்லை, இந்த தோமை யார் இல்லை உடனே ஒரு நாள் தோமையாற்ற சொல்ற, எல்லாரும் பார்த்தோம், இயேசு பார்த்தோம், உயிர் தெழுந்தார் பார்த்தோம் அப்படிங்கிறார். அப்ப தோமையார் சொல்றார், நானும் அவரை பார்க்கணும், நான் அவரை பார்த்தாதான் விசுவாசிப்பேன். அவர் கரங்கள் ஆடிகள் அடிச்ச அந்த கரத்தை பார்க்கணும், அவருடைய விழாவில் குத்துனாங்கள் அந்த விழாவை பார்க்கணும், என் வரல ஓட்டி பார்க்கணும். ஏங்க இவ்வளவு சொன்ன அந்த தோமையாரு கடைசியில் அந்த தோமை இணைஞ்சாரு அப்படின்னா யார வரார்? அவர்கள் எல்லாரும் அடைப்பட்ட ஒரு வீட்டுக்கு அடைச்சு கிடக்கிறாங்க. அங்க உட்கார்ந்து ஜெபம் பண்றாங்க. அப்ப அடைப்பட்ட வீட்டுக்குள்ள இயேசு அந்த வீட்டுக்குள்ள வந்தார். அந்த வீட்டுக்குள்ள வந்தார். உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி ஆண்டவர் வீட்டுக்குள்ள வந்து உங்களுக்கு சமாதானாரு. தோமையாரை கூப்பிட்டாரு. தோமாவே இங்க வா, என் வரல பாரு, என் கருத்தை பாரு, என் விழாவை பாரு, உனக்காக தலையில் அடிக்கப்பட்ட என் தலையில் உள்ள தழும்புகளை பார் அப்படின்னு பார்த்து மாத்திரத்தில் தோமையார் என்ன செய்றாரு அப்படின்னாக்க, ஆண்டவரே என் தேவனே அவர் பாதத்தில் விழுந்தார், குப்பர விழுந்தார். அதுக்கு பிறகு அந்த தோமையார் தான் கண்டு விசுவாசிப்பவனை விட காணாமல் விசுவாசிப்பவன் பாக்கியவான் என்று இயேசு சொன்னார். அந்த தோமையார் தான் கடல் கடந்து எத்தனையோ நாடுகளை கடந்து இந்த இந்திய தேசத்துக்கு எப்ப நம்ம நாட்டுக்கு வந்து இதே கேரளா மாநிலத்தில் வந்து செல்லுகிற இடத்துல அற்புதங்களை அதிசயங்களை செய்து
எத்தனையோ பிராமணர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்கள் மத்தியிலெல்லாம் எவ்வளவோ அற்புதங்களெல்லாம் செய்து செல்லுகிற இடத்துலலாம் ஒரு பெரிய சிலுவை மரத்தை வச்சாருங்க. கேரளா மாநிலத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் கிட்டத்தட்ட ஒரு 7, 8 சிலுவை, 10 சிலுவை போன இடத்துல ஒரு சிலுவையை ஊடி அந்த இடத்துல இயேசு மெய் தேவனுங்கிறத நிரூபிச்சு காமிச்சார். எப்படி அவர்களுக்கு அந்த தைரியம் வந்தது? ஆரம்பத்தில் மறுதளிச்சு எல்லாம் ஓடினவன். இன்னைக்கு எப்படி அந்த தைரியம் வந்தது? இயேசு உயிர் செலுத்த பிறகு எல்லாருக்கும் தன்னை உயிர் உள்ளவராக வெளிப்படுத்தின பிறகு பேதுரு சொன்னார், என் இயேசுவை நேரமா வச்சு சிலுவையில் அடிச்ச, என்னை தலைகீழ வச்சு அடிச்சாலும் சரிதான், நான் அதுக்கு அருகதையற்றவன். இயேசு மெய் தேவன் என்பதை எல்லா சீடர்களும் எல்லா இடங்களையும் போய் நிரூபித்து காண்பித்தார்கள். செல்கிற இடத்துல அற்புதங்களை அதிசயங்களை செய்து இயேசுதான் மெய் தேவன், அவர் தான் ஒருவர் தான் மரித்து உயிர்த்தெழுந்த ஒரு உயிர் உள்ளவர் அவர் என்று சொல்லி எல்லாருக்கும் வெளிப்படுத்தினார். எல்லாரும் போய் ஒவ்வொரு இடங்கள்ல போய் இயேசுவை பிரஸ்தாபப்படுத்தினார்கள். இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு வேத வசனங்களை படிக்க 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 இது இருதயத்தில் கொழுந்து விட்டு இருக்கிறது. எங்க வாழ்வது முதல்ல இன்னைக்கு இந்த உலகத்துல எத்தனை நாள் வாழ போறோம்? எத்தனை நாள் வாழ்ந்துருவோம்? எத்தனை நாள் வாழ்வோம்? மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மீது 80 வருஷம். ஒரு நாள் மண்ணிலிருந்து அடுக்கப்பட்டது மண்ணுக்கு போடும். ஆனா இயேசு கிறிஸ்து உயிர் செல்வது போல இந்த கிறிஸ்துவின் ஆவி உடையவர்கள் ஒரு நாள் நம்ம உயிர்ப்பிக்கப்படுவோம். இயேசு கிறிஸ்து மீண்டும் ஒரு நாள் இந்த பூமிக்கு வரப்போறார். எங்க வருவார்? அவர் வரும்பொழுது நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். அப்பொழுது உங்கள் சந்தோஷத்தை ஒருவன் உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனா மீண்டும் ஒரு முறை வந்தார். பரலோக ராஜ்யம் என்ன? எல்லாருக்கும் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு, ஒரு பரலோகம் உண்டுகிறத தெளிவுபடுத்திட்டார். 2ஆம் முறை இந்த உலகத்துக்கு வரப்போறார். வேதத்தில் அழகா சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 12வது வசனத்தில், இதோ வருகிறேன், இதோ பூமியை நியாயம் தீர்க்க வருகிறேன். அநியாயம் செய்யறவன் அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்யறவன் அக்கிரமம் செய்யட்டும், நீதி உள்ளவன் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு மீண்டும் வரப்போறார். இந்த பூமியை நியாயத்திற்க வரப்போறார். அவர் நியாயத்திற்கப்படும் பொழுது நம்ம குற்றமற்றவர்களாக அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக நமக்கு ஒரு பரலோகம் வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது. இதே யோவான் 3:16, யோவான் 3:16 ஒரு மனுஷனுக்கு கிறிஸ்தவனுக்கு கண்டிப்பா அந்த மனப்பாடமா தெரியும். அதில் அழகா சொல்றார், for God so loved the world that he gave his only begotten son, so that whoever believes in him should not perish but have an everlasting life. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இன்றைக்கு அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஒரு நித்திய வாழ்வு உண்டு, ஒரு பரலோகம் உண்டு. பரலோகத்துக்கு வழி இயேசுனார், I am the way and the truth and the life, no one comes to the Father except through me. நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னால் இல்லாமல் ஒருவரும் சொர்க்கத்துக்குள்ள பரலோகத்துக்குள்ள வர முடியாது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இயேசுவை நம்புவோம், இயேசுவை விசுவாசிப்போம். ஒரு முறை இந்த உலகத்துக்கு வந்தாரு, அவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து தெளிவா பிரசங்கம் பண்ணாரு. 12 சீசர்களை தெரிந்து கொண்டாரு. அவர்களுக்கு பரிசுத்த ஆவியை தேர்ந்தவர்களை கொடுத்து ஒவ்வொரு நாளும் அவர்களை உற்சாகப்படுத்தினாரு. மீண்டும் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு எல்லாருக்கும் காட்சி கொடுத்த பிறகு இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்த 12 அப்போஸ்தலர்களைப் போல இன்றைக்கு நீ ஆண்டவருக்காக உனக்காக நான் ஜீவனை கொடுத்தேன், உனக்காக என் ஜீவனை கொடுத்தேன், நீ எனக்காக என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கும் போல ஆண்டவர் மீண்டும் ஒரு முறை பொறுப்பிக்க வரப்போறார். ஆண்டவர் கடைசி சீசர்கள் சொன்னார், அறியாத ஜனங்கள் நான் போக முடியாத இடங்கள்லாம் நீங்க போங்க, உலகத்தின் முடிவு பறிந்து நான் உன் கூட இருப்பேன், நீங்க உலகமெங்கும் போய் சர்வ சிறுசிகம் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி எங்க மேல விடுத்த கடமை. இதை நான் சொல்லாதிருந்தால் பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், இதை நான் சொல்லாதிருந்தால் எனக்கு ஐயோ. இன்னைக்கு முதல்ல தேவனுடைய நாமத்தை பிரசவப்படுத்துவோம், மகிமைப்படுத்துவோம், கொஞ்ச காலம் வாழ போறோம், தேவனுக்காக வாழ்ந்து அவருக்காக அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். பேசணும் எவ்வளோ பேசலாம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, இந்த வார்த்தையை கேட்டேன். அன்பு பெரியவர்களே, உலகத்துக்குரிய காரியங்கள் இன்னைக்கு பெரிய ஆளா இருக்கலாம், பெரிய தலைவர்களா இருக்கலாம், ஆனா எல்லாவற்றுக்கும் தலை சிறந்த தலைவர் அவர். அகில அண்ட சராசரங்களை உருவாக்கினவர். அவரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க.
இந்த பூமியில் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட நம்ம எத்தனை நாள் வாழணும்னு சொல்ல முடியாது. இந்த இமானுவேல் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கா, நாளைக்கு நான் இருப்பேனான்னு சொல்ல முடியாது. வேதத்தில் தெளிவாக சொல்லப்படும், உன் காலங்கள் என் கரத்தில் இருக்கிறது. ஆண்டவர் ஒரு மனுஷனை வானா வந்து போய் தான் ஆகணும், இந்த உலகத்தை விட்டு போகணும். ஆனால் ரெண்டே இடம், ஒன்று பரலோகம், இன்னொன்று பாதாளம். நம்ம எதுக்கு வரப்போகிறோம்? மீண்டும் ஆண்டவர் நியாயத்திற்கு வரப்போகிறார். நியாயத்திற்கப்படும்போது நம்ம குற்றமற்றவர்களாகி ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இயேசுவை பற்றி கொள்வோமா? கர்த்தர் நிச்சயமாக இந்த வார்த்தையில் கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எப்போ பேசிக்கிட்டே இருக்கலாமா? இது வந்து பெரிய கடல், சந்தோஷமான கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஜீவனுள்ள தேவனே, ஆசீர்வதிக்கப்பட்டார் இந்த அருமையான நல்ல ஒரு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த லெந்து நாட்களிலும் ஆண்டவரே உடைய ஜீவனுள்ள வார்த்தை வசனங்களை ஒரு சில வார்த்தைகளை நாங்கள் தியானித்தோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு கூட இடைப்பட்டீர். அதற்காக நன்றி செலுத்துகிற வார்த்தைகள் கேட்ட ஒவ்வொருவரை நீர் பலப்படுத்தும், ஆசீர்வதியும். ஒவ்வொருவருடைய ஆவியிலும் ஆத்மாவிலும் சரத்திலும் பிள்ளைகள் பலனோடு உங்களுடைய மனமகிழ்ச்சியாக இருக்கட்டும். செய்து வருகிற எல்லா பணியிலும் உடைய கரம் கூட இருப்பதாக ஆண்டவரே, மீண்டும் ஒரு முறை நீர் இந்த உலகத்துக்கு வரும்பொழுது ஆண்டவரே, உங்கள் நம்பின சீடர்கள் மட்டுமல்ல, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரும் சந்தோஷம் அடையட்டும். எல்லா தீங்களுக்கும் பிள்ளைகளை விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.